மீண்டும் வேங்க வயல் பிரச்சனை சூடு பிடித்திருக்கிறது. அதில் ஆதாயம் அடையக்கூடிய அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அதை இப்பொழுது போட்டி போட்டுக்கொண்டு மீண்டும் விவாதத்துக்கு பொருளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றமே இது அரசியல் பிரச்சனையாக மாற்றக்கூடாது. ஒரு ஊருக்குள்ளே நடந்த ஒரு விஷயம், அதில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அதிகாரம் தொடர்பான போட்டியினால் தூண்டப்பட்ட தனி மனிதர்களுக்கு இடையிலான அந்த பகைமை உணர்ச்சியினால் இந்த அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே குற்றவாளிகளை விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடித்து இவர்கள்தான் குற்றவாளிகள் என்ற சார்ஜ் ஷீட்டானது நீதிமன்றத்தில் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி மேற்கொண்டு விசாரணைகள் நடைபெறும். இந்த விஷயத்தை அனாவசியமாக ஒரு பதற்றத்துக்குரிய ஒரு சமூக பிரச்சனையாக மாற்றக்கூடாது என்பதை குறித்து நீதிமன்றம் கூட எச்சரிக்கை விடுத்திருந்தது. மாநில அரசாங்கம் கூட அது குறித்து வேண்டுகோள் விடுத்திருந்தது. ஆனாலும் அரசியல் கட்சிகள், பிஜேபி முக்கியமாக, அதிமுக போன்ற எதிர்கட்சிகள், சில தலித் அமைப்பை சேர்ந்தவர்கள், இயக்கங்களுடைய தலைவர்கள் இது குறித்து தொடர்ந்து இன்னும் முறையான விசாரணை மேற்கொண்டிருக்க வேண்டும். நிறைய கேள்விகள் உள்ளது. திருமாவளவன் கூட இது குறித்து ஒரு கவலையை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் மாநில அரசாங்கத்தையும் அதனுடைய காவல்துறையும் நாங்கள் மிகவும் நம்பினோம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களே அந்த குற்றத்தை இழைத்ததாக இப்பொழுது சார்ஜ் ஷீட்டு ஃபைல் செய்யப்பட்டிருப்பது என்பது கவலைக்குரிய ஒரு விஷயம். இது மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் மத்திய புலனாய்வுத்துறை இதை விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதற்குரிய நியாயத்தை மறுக்க முடியாது என்கின்ற விதத்தில் அவரும் கூட பேசியிருக்கிறார். நீங்கள் ஒரு வேலை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க. எனக்கு தெரிந்து தமிழ்நாடு முழுவதுமே ஒரு வேங்க வயல் தான் நினைக்கிறேன். பெரும்பாலும் இங்கே இருக்கக்கூடிய காவிரி நீர் அல்லது தாமிரபரணி நீர், இந்த ரெண்டு ஆற்றினுடைய நீரை தான் பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் குடிநீராக அருந்தி கொண்டிருக்கிறார்கள். மேட்டூரிலிருந்து பள்ளிப்பாளையம் வர அந்த காவிரி ஆற்று பகுதியில் பல்வேறு இடங்களில் பல நேரங்களில் குளிச்சிருக்கோம். குடிப்பதற்காக தண்ணீர் முகந்து சென்றிருக்கிறோம். ஒரு சில நாட்களில் சின்ன வயசில் தினசரி ஆற்றுக்கு போய் அந்த நதியில் குளிக்காத நாளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். பள்ளிக்கு செல்வதற்கு முன்பு ஒரு 7 மணி அளவில் 2 குடங்களை சைக்கிளில் கட்டிக்கிட்டு இந்த காலத்து இளைஞர் தோழர்கள் எல்லாம் போயிட்டு அங்கே குளிச்சுட்டு வரும்பொழுது அது நடுப்பகுதிக்கு முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே சைடும் சகதியுமாக மலமாக இருக்கும். பாறைகளில் மேலே கூட மலத்தை பேண்டு வச்சுருப்பாங்க. இப்பொழுதும் ஒன்றும் பெருசாக வித்தியாசங்களில் ஒன்றும் கிடையாது. இப்போது நம்ம பூலாம்பட்டி ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கரைகளில் கோனேரிப்பட்டி முன்னை விட இன்னைக்கு கேவலமான ஒரு நிலைமை தான் இருக்குது. அந்த ஆற்று நீர் ஓரத்துலேயே மலம் கழிச்சு வச்சுருப்பாங்க. சாராய பாட்டல்கள் ஒரு முறை ஆற்றில் தண்ணீர் குறைவாக போயிடுச்சு. தண்ணீர் ஓடும் பொழுது, கரையை ஒட்டி ஓடும் பொழுது அங்கே ஒரு சில படித்துறைகளை ஒட்டி ஏகப்பட்ட பாட்டில்கள் அங்கே எரிஞ்சிருப்பாங்க போல் இருக்கு. அது தண்ணீர் வடிஞ்ச பிறகு அப்படியே உடைஞ்சும் உடையாதுமாக மிகப்பெரிய ஒரு குப்பை கிடங்கு மாதிரி தான் இருந்தது. அதில் நம்ம அப்போ நான் இருக்கிற பகுதியில் போதுமான அளவுக்கு குடிநீர் வரல, அதனால் புழங்குவதற்கான தண்ணீர் இல்லைங்கனால இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாள் துணிகளெல்லாம் துவைத்து எடுத்து வருவதற்காக மனைவியை கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது தான் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க முடியுது. இப்போவுமே வேங்க வேலை குறித்து உறக்க பேசி கொண்டிருப்பவர்கள் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்கங்கள், சுற்றுச்சூழலாளர்கள்லாம் இந்த ஆற்றங்கரை ஓரத்தை நீங்கள் ஆய்வு செஞ்சீங்கன்னா இந்த மொத்த ஆறுமே அந்த சமவெளியுமே அந்த கரைகளுமே ஒரு மிகப்பெரிய வேங்கை வயல் மாதிரி தான் இருக்கும். அங்கே மனிதர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம், ஒன்று மனித மலம், இன்னொன்று செத்த விலங்குகள் அப்படியே மிதந்து சொல்கிறத பார்த்துருக்குறேன். அப்புறம் ஒவ்வொரு அமாவாசை இந்த மாதிரியான மத விழாக்கள் அப்போ அல்லது அவங்களுடைய அந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க பேரில் அவங்க பண்ணுற அட்டூழியங்கள், அந்த மாலை, பழைய துணி, அப்புறம் அந்த பயன்படுத்தின அந்த மண்பொருள், அந்த ஏகாப்பட்டது அங்கே ஆற்றுகள் கரையோரத்துலையும் இருக்கும், நடு ஆற்றுகள்லையும் இருக்கும். மீன்கள்லாம் அந்த வெயில் காலங்களில் தண்ணீர் குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரியான கழிவுகளால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் பற்றாக்குறையை உருவாக்குறதுனால நிறைய மீன்கள் செத்து மிதக்கும்.
நம்மை போல வந்து நீர்நிலைகளை சீரழிக்கிற, கேவலப்படுத்துகிற அல்லது வந்துட்டு அதை போட்டு என்னது கண்டாமினேஷன் பண்ணக்கூடிய ஒரு விலங்கு வந்து வேற உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அது தமிழ்நாட்டில், மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டை தாண்டி போய் நான் ஒரு நதிக்கரை எப்படி இருக்குது, நதி எப்படி இருக்குங்கிறது வந்து பார்த்ததில்லை. நான் அங்கே சிறு வயசுலேருந்து 40 ஆண்டுகளாக அந்த காவிரி ஆற்றை குறிப்பாக பார்த்துருக்குறேன். மற்ற ஆறுகளில் பயணத்தின் போது போகும்போது வரும்பொழுது நம்ம வந்து பார்க்குறோம், எல்லாம் இதே மாதிரி தான் நிலைமைகள். பன்றிகள் மேய்ந்து கொண்டிருக்கும், அந்த தண்ணி தான் குடிக்கிறோங்க. பன்றிகள் மேய்ந்து, பன்றிகள் மலம் இருந்து, மனிதர்கள் மலம் இருந்து, அப்படி கண்டாமினேட் ஆன தண்ணி தான் நம்ம வந்து பம்பிங் பண்ணி அந்த கூட்டு குடிநீர் திட்டம், இந்த கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ தனிப்பட்ட வேங்கவையில் வந்து பேசுறதுங்கிறது இங்கே ஒரு அரசியல் பின்னணி. ஒட்டுமொத்த நீர்நிலைகளுமே இங்கே ஒரு வேங்கவயல் மேல்நிலை குடிநீர் தொட்டியாக தான் இருக்குது. மலம் மிதக்கக்கூடிய, சடலங்கள் மிதக்கக்கூடிய, குப்பைகளை கொட்டக்கூடிய ஒரு குப்பை கிடங்காக தான் இங்கே நதிகளை வந்து மக்கள் பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகள்லாம் போயிட்டீங்கன்னா அங்கே கொட்டக்கூடிய ரசாயன கழிவு, மனித மலத்தை கூட நம்ம வந்து அது ஒரு இயற்கை பயாலஜிக்கல் வேஸ்ட்டு அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை பார்த்துக்க முடியும், பொறுத்துக்க முடியும். சங்கடம், அது முடியாது. நான் சொல்கிறேன்னா அதை விடவும் 1000 மடங்கு கேடு விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள், விஷம், அதை நேரடியாக எந்த ஒரு சுத்திகரிப்பும் பண்ணாமல் அப்படியே திறந்து விடுறாங்க. அது சுற்றுலா சூழலியார்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் வந்து அதை தடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்பப்போ செய்தியாக்குறாங்க. ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அந்த சீர்கேடானது நடந்து கொண்டு தான் இருக்குது. இங்கேயே எப்படின்னா, நமக்கு மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய தண்ணியே சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா பாசி பிடிச்சி பச்சையாக கேட்டால் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் திறந்து விடப்படுகிறது. மழை பெய்யும் பொழுது அந்த அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய, சேமிச்சு வச்சிருக்கக்கூடிய ஏராளமான கழிவுகளை அந்த மழைத்தண்ணீரோட மழைத்தண்ணியாக வந்து திறந்து விடுறாங்க. அவ்வளவும் விஷம். 1000 வேங்கை வயலுக்கு சமம். அங்கே வேங்கை வயல் மக்களுடைய துயரம் வந்து மறுக்க முடியாத ஒரு பெருந்துயரம். அதை விடவும் கொடுந்துயரம் வந்து இங்கே அன்றாடம் நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம குடிக்கக்கூடிய கூட்டு குடிநீர், காவிரி நீர் அல்லது வேறு தாமிரபரணி நீர், நதி நீர் அப்படின்னு நம்ம குடிக்கக்கூடிய தேக்கி வைக்கப்பட்ட, தரைக்கு மேலே தேக்கி வைக்கப்பட்ட அமைப்புகளில் இருந்து நம்ம குடிக்கிற குடிநீரில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு விழுக்காடாவது மலம் இருக்காது. அல்லது மனிதனுடைய அல்லது மற்ற விலங்குகளுடைய இறந்து போன உறுப்புகளுடைய ஒரு சில செல்களாவது நம்ம உடம்புக்குள்ள அன்னாடும் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் பிளாஸ்டிக்கு சொல்லவே முடியாத அளவுக்கான வந்து ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருள். ரொம்ப காலம் வந்து ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்து தண்ணி தேங்கிச்சுன்னா அது இயல்பாகவே விஷமாக மாறி போயிடுது. அப்போ அவ்வளோ கழிவுகள் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாக்கடையாக தான் இன்றைக்கி ஆறுகள்லாம் மாறி இருக்கு. இதை குறித்து வந்து விவாதிக்கப்பட வேணும், பேசப்பட வேணும். அப்படிப்பட்ட விவாதத்தை பேசுகிறதுக்கோ அதை தடுப்பதற்கான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கோ இந்த வேங்க வயலை குறித்து வந்து அரசியல் லாபத்துக்காக முன்னெடுக்கக்கூடிய, உரத்து பேசக்கூடியவர்கள், அந்த அரசியல் தலைவர்கள்லாம் இதை பொருட்படுத்துவதே இல்லை. ஏதோ ஒரு வகையில் இந்த கழிவுகளை நேரடியாக நாட்டில் கலந்து விடுகிற இந்த தொழிற்சாலைகளுடைய முதலாளிகளிலிருந்து பெறக்கூடிய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நிதிகள் அவர்களை வந்து வாய் பேச முடியாமல் கட்டி போடுது. இப்பொழுதும் கூட ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கடந்த ஆண்டு பெற்ற நிதிகள் விவரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. பாஜக நாட்டிலேயே மிகப்பெரிய அளவுக்கு பணக்கார கட்சியாக இன்னைக்கு 7500 8,000 கோடி ரூபாய் கையில் வச்சிருக்குது. போன தேர்தலில் மட்டும் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் அளவுக்கு அது தேர்தலில் செலவு பண்ணியிருக்குது. விமானங்கள் போக்குவரத்துக்காக வேண்டிய தலைவர்கள் பறந்து போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வேண்டிய 200 கோடிக்கு மேலே அது செலவிட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அது 4000 கோடி ரூபாய்க்கு மேலே அது தேர்தல் நிதியை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 1200 கோடி, மற்ற சில மாநில கட்சிகள் 600, 300, 200 கோடிகள். இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க, எதுக்காக கொடுக்குறாங்க? எல்லாம் தன்னார்வ அமைப்புகள். இந்த தன்னார்வ அமைப்புகள்லாம் யாருடையதுன்னா, இதெல்லாம் அந்தந்த கார்ப்பரேட் முதலாளிகள் தங்களுடைய இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காக அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற தன்னார்வ அமைப்புகள். அவங்க அதுலேருந்து அவங்க சொந்த தன்னார்வ அமைப்புகளுக்கு, ட்ரஸ்ட்டுகளுக்கு பணத்தை மறைமாற்றி விடுவாங்க. அந்த பணம் கட்சிகளுக்கு போகும்.
கட்சிகள் அந்த பணத்தை வாங்கிட்டு நன்றி கடனாக அவர்கள் விதிமீறலுக்கு உட்பட்ட திட்டங்களை எல்லாம் கூட அவர்கள் அனுமதிப்பாங்க. வளங்களை வந்து இந்த பெரும் முதலாளிகளுக்கு வந்துட்டு ஒதுக்கி கொடுப்பாங்க. அதற்காக வழங்கப்படக்கூடிய ஒரு கையூட்டு தான் இந்த தேர்தல் நிதி என்பது. 4000 கோடி 4500 கோடி ரூபாய் ஒரு கட்சிக்கு வந்து இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் தேர்தல் நிதியாக கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன தர்ம சிந்தனை உள்ளவர்களா? தர்ம காரியங்களை வந்து 24 மணி நேரம் செய்யணும்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அளவுக்கு நேர்மையாளர்களா, நல்லவர்களா? எல்லா வளங்களையும் மனிதர்களுடைய மட்டுமல்ல எல்லா உயிர்களுடைய வாழ்வுரிமையும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் கூட வந்து அஞ்சாமல் மனதுக்கு அல்லது நல்லது கெட்டது இறை அவங்க நம்புகிறாங்களே அவர்கள் தானே வந்து எல்லாத்துக்குமான ஒரு கச்சா பொருள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி கும்பமேளாவில் ஒரே நாளில் 10 கோடி பேர் இந்த இறுதி வாரத்தில் ஒரே நாளில் நேற்றுக்கு அமாவாசையை முன்னிட்டு அங்கே குழுமி இருக்கிறாங்க. அதில் வந்து அந்த ஆற்றை வந்து நாஸ்தி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பக்தியின் பேரால் அந்த கூட்டத்தை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. தங்களுடைய நுகர்வு பொருளை விற்பதற்கான ஒரு சந்தையாக அல்லது விளம்பரம் செய்து கொள்வதற்கான பெரும் கூட்டத்தை 10 கோடி மக்கள் அவங்க எப்படி போய் ரீச் பண்ண முடியும்? மீடியாக்களில் போகிறதுனா கூட அதுக்காக எவ்வளோ கோடிகளை வந்து அவங்க செலவிட வேண்டும், எவ்வளோ தயாரிப்புகளை செய்ய வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இந்த கும்பல் ஒரே இடத்துல 10 கோடி வந்து கூடுது. அந்த இடத்துல தங்களுடைய விளம்பரத்தையும் செஞ்சுக்கிறாங்க, பொருளையும் வந்து விற்றுக்கிறாங்க. அதனால் வந்து இது போல் வந்து மூட நம்பிக்கைகள், அதாவது நம்பிக்கைகள் வந்து ஒரு கட்டத்தில் எல்லை தாண்டும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை இதே ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய நதியில் முங்கினா மட்டும்தான் அவருடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பிதத்தை உருவாக்கி இதெல்லாம் இவர்களுக்கு தேவையாக இருக்குது. இப்போ கார்ப்பரேட்டுகள், முதலாளித்துவம் இதெல்லாம் முற்போக்கானது, பழமையை அடித்து நொறுக்கிவிட்டு தனக்கு சந்தைக்கு தடையாக இருக்கக்கூடிய முற்போக்கான விஷயங்களை அது உற்பத்தி செய்யும். அதை நோக்கி வந்து சமூகத்தை முன்னெடுத்து செல்லும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காலத்தில் நம்ம நம்பணும், இயக்கவில்லை, அதான் சொல்லிச்சு. இப்பொழுது என்ன பண்ணணும்னா அது நம்ம இருக்கக்கூடிய நிலைமைகளோடு அனுசரித்து கைகோர்த்து கொண்டு அதை எப்படி அதையே சந்தையாக மாற்றுவது என்பது தான் ஒரு இழிநிலை தான். இழிநிலையே சந்தையாக மாற்றி அந்த இழிநிலை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவது, அதனுடைய நுகர்வாளர்களை வந்து அதை நோக்கி மேலும் மேலும் குவிப்பது, இப்படி ஆதாயம் அடைவது, இதன் மூலம் வந்து இதுக்கு பின்னால் கூடிய அரசியல் சக்திகளோட கைகோர்த்து கொள்வது, ரெண்டும் சேர்ந்து வந்து மக்களை ஒரு பக்கம் முட்டாளாக்குவது, இன்னொரு பக்கம் சுரண்டுவது. நீ முட்டாளாக்கிக்கோ, நீ அதிகாரத்தில் இருந்துக்கோ, ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கோ, நாங்கள் வந்து இந்த அதிகாரத்தை பணத்தை சுரண்டக்கூடிய நிதிமூலத்தை திரட்டக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்திக்கிற மாதிரியான ஒரு போக்கு தான் இருக்குது. ஆக வேங்கை வயல் என்பது ஏதோ ஒரு கிராமம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு தேசம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நதிகளும் இன்றைக்கி ஒரு வேங்கை வயல் தான். அந்த வேங்கை வயல்லேருந்து தான் நம்ம எல்லாரும் அந்த மேல்நிலை குடிநீர் தொட்டிகளில் தான் நம்ம தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கிறோம். 140 கோடி மக்களுடைய இருந்தது தினசரி நம்ம மலத்தை விட கேடான ரசாயனம் தான் குடிச்சிட்டு இருக்கோம். இதை குறித்தெல்லாம் பெரிய ஊடகங்கள் விவாதிக்க மாட்டாங்க, பெரிய என்ஜிஓக்களை பற்றி விவாதிக்க மாட்டாங்க, இது தலைவர்கள் அரசியல் கட்சிகள் இதில் கை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அடிமடியிலேயே கை வைக்கிற மாதிரியான தனக்குத்தானே வந்து தன் தலையிலேயே மண்ணவாரி போட்டிருக்கான ஒரு வேலை. அந்தளவுக்குலாம் நேர்மையான அரசியல் கட்சிகளும் இல்லை, தலைவர்களும் இல்லை. ஆகவே வேங்க வயல் சத்தம் காதை கிழிக்குது. பொழுது கூட 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு விசேஷம், ஒரு கோயில், எவ்வளோ சவுண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நான் பேசுறதுக்கு நடுவில் அந்த ஓசை கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. எல்லாமே பொல்யூஷன் தான். பொல்யூஷனுக்கு மத்தியில் தான் அந்த பொல்யூஷனையே ஒரு வாழ்வியலாக, ஒரு கலாச்சாரமாக, ஒரு நடைமுறையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் வாழ்ந்து பழகிட்டாங்க இந்த மக்கள். இப்போ அரசியலுக்காக வேண்டியதாக வேங்க வயல் இவ்வளோ தூரம் பேசப்படுகிறத தவிர, இல்லைன்னா அது இயல்பாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். தினசரி இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் கையால் மலத்தை அள்ளுவதும், அந்த மாதிரியான கழிவு நீர் சுத்தம் செய்வதும், அதுக்குள்ளே விழுந்து சாவதும் நடந்துகிட்ருக்கு. அதுக்கெல்லாம் தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சி அந்த மக்களை கண்ணியப்படுத்தாமல் அந்த மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அநீதி அரசியல் ரீதியாக வந்து வாக்குகளை அறுவடை செய்யணுங்கிறதுக்காக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடகத்தினுடைய ஒரு குறியீடு தான் வேங்கை வயல். ஆகவே இதில் பங்கெடுக்கிறவங்க, விவாதத்தில் இருக்கிறவங்க, செயல்படுறவங்க எல்லாருமே வந்து இதை பார்வையை விஷாலப்படுத்தணும், அகலப்படுத்தணும், எல்லா விஷயங்களும் அடக்கிய ஒரு போராட்டமாக இதை மடைமாற்றணும், வளர்த்தெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.